ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாஷிகா ஆனந்த் நடித்து வெளிவந்திருக்கிற படிக்காத பக்கங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு பெண் பயந்து காலியான ஒரு கட்டி முடிக்கப்படாத பில்டிங்குள்ளே போகிறா. அங்கே இருந்து 2 பேரில் ஒருத்தனை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணேன்னு அடிக்க போக பின்னாடி இருந்து ஒருத்தன் இரும்பு ராடால் அவள் தலையில் அடிக்க அவளுக்கு எல்லாமே இருண்டு போய் இறந்து போகிறா. நடிகை ஸ்ரீஜா ஏற்காட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மேலும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறா. அந்த சமயத்தில் லோக்கல் சேனல்ல இருந்து முத்துன்றவன் அவளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வரான். இன்டர்வியூ ஆரம்பத்தில் கடிஜோ கூட நல்லா தான் போகுது. ஒரு கட்டத்தில் அவனோட குதர்க்கமான கேள்விங்க ஸ்ரீஜாவை கோபப்படுத்த அவனை வெளியே போகும்படி சொல்றா. ஆனா அதுக்கு பதிலாக அவன் அவளை தாக்கி சேர்ல கட்டி போட்டு வைக்கிறான். அந்த முத்து என்னோட பலம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்குதுன்னு அவளை மிரட்டி அவனோட ஆசைக்கு இணங்க சொல்றான். அதுக்கு மேல அவளை அவங்க கண்ட்ரோல்ல வைக்க தான் அந்த பிளான்னு வேற சொல்றான். அவளும் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவனை தாக்க சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாறி இப்போ இவ அவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறா. அப்பதான் ஸ்ரீஜா அவளோட துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட வலையில விழுந்தது நான் இல்ல நீதான்னு சொல்றா. இவனையும் அவன் பின்னால் இருக்கிற கிரிமினல் கும்பலை சிக்க வைக்க ஸ்ரீஜா பிளான் போட்டது ஏன் எதுக்காகன்னு இருக்கிற காரணம் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பேஸா வச்சு திரும்பவும் ஒரு கதை. இந்த பேஸை வச்சு கதையை சீரியஸா பிரசன்ட் பண்றதை விட்டுட்டு ரொம்ப சாதாரணமா எடுத்திருக்காங்க. இதோட மேக்கிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் அப்படி இருக்கு. இதுல இளம் பெண்களை ஏமாத்தி விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறாங்க, இல்ல பெரிய ஆளுங்களை இவங்க வலையில விட வச்சு பணம் பறிக்கிறாங்க. இது பெரிய செல்வாக்கோடு இருக்கிற அரசியல்வாதி மகன் ருத்ரா தலைமையில தான் இந்த கிரிமினல் கும்பல் செயல்படுது. இயக்குனர் இங்க ஒரு பெண்ணை நியாயம் கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காரு, சிறப்பு. இதுல இன்னொரு லீடா இருக்கிற பிரச்சனை முக்கியமான கட்டத்துல மட்டும் கொண்டு வராரு, நல்லது. ஆனா ஸ்ரீஜாவா பழிவாங்கும் பெண்ணா தன்னை காட்ட யாஷிகா மறுச்சு செய்துட்டு இருக்கும் போது அவர் நீச்சல் குளத்துல இருந்து எழுந்து வரத கேமரா மேல இருந்து கீழே வரைக்கும் இறங்குறது இந்த கதைக்கும் பின்னாடி வர வசனங்களுக்கும் முரணா இருக்கு. அடுத்து ஆர்டிஸ்டுகளோட செலக்ஷன். மற்ற ஆர்டிஸ்டுகளை மறந்தாலும் படம் முழுக்க வர சைக்கோபத் வில்லன் கேரக்டரை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அவரோட மேனரிசமோ பாடி லாங்குவேஜோ ஒரு ஆளை பிணைய கதையா வச்சு கொலை செய்யற அளவுக்கு சரியா ப்ரொஜெக்ட் ஆகல. அவரோட எக்ஸ்பிரஷனும் பிளாண்டா இருக்கு. அவர் தன்னை ஒரு வில்லனா சித்தரிக்க ரொம்ப பிரயத்தனப்படுறார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸா வர புகழும் ருத்ராவும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. படத்துல என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் படத்துல ஒரு கதை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். படத்துல யாஷிகா ஆனந்த் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிரஜின் அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு சண்டையை கொடுத்துட்டு வீணடிச்சிட்டாங்க. யாஷிகா கையில தான் துப்பாக்கி இருக்கே, அந்த சிரிப்பு வில்லன்களை அவரே முடிச்சிருக்கலாம். மொத்தத்துல இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் இருந்தாலும் அதை நமக்கு சுவாரஸ்யமா கன்வே பண்ணுன்ற நினைப்பே இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்களேன்னு தியேட்டரை விட்டு வெளியே வருவோம். ஆனா லாஜிக் பார்க்காம கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்தா போதும்னு இருக்கவங்களும் யாஷிகா ரசிகர்களும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இந்த ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.